Well, you ladies will have to explain it better, but you will see in the end of it. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தானா இவங்களோட வெட்டிங்க பத்தின அபிஷியல் அப்டேட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து உதய்பூருக்கு 2 பேருமே ஒன்னா ஒரே பிளைட்ல கிளம்பி போயிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஒரு பக்கம் சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிப்ரவரி 21 கொச்சியில 70வது வருட தென்னிந்திய பிலிம்பேர் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டாவுக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவங்களோட வெட்டிங் வரல பிஸியா இருக்கனால இந்த விழால 2 பேருமே கலந்துக்கவே இல்ல. மேலும் ஹைதராபாத்ல இருக்க விஜய் தேவர்கொண்டாவோட வீட்டை ஆல்ரெடி அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய லைஃப் போட்டிருக்காங்க. வீடே பிரம்மாண்டமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ராஷ்மிகா வீடுமே ரொம்ப பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஒர்க் எல்லாம் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டுல எடுக்கப்பட்ட வீடியோ கிளிப்புமே ஒரு பக்கம் வைரல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல நிறைய பேர் ராஷ்மிகாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கனால குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தேங்க்யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. மேலும் ராஷ்மிகா மந்தானோட மேரேஜ் பிப்ரவரி 26 ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர்ல ரொம்ப பிரம்மாண்டமான அரண்மனையில நெருங்கிய உறவினர்கள் மத்தியில மட்டும்தான் நடக்க இருக்கு. மேலும் 24 திருமண சடங்குலாம் ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க. இப்போ டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஹைதராபாத்ல தாஜ் கிருஷ்ணா ஹோட்டல்ல தான் பிரம்மாண்டமா ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மார்ச் 4 நடக்க இருக்க அந்த ரிசப்ஷனுக்கு தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டிக்கு விஜய் தேவர்கொண்டா நேர்ல கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்திருக்காரு. மேலும் 26 நடக்க இருக்க இவங்களோட திருமணத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது யார் போன் யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் போன்லயும் போட்டோவும் எடுக்கக்கூடாது, வீடியோ போட்டோ எடுக்கிறவங்களுமே போட்டோவை லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த அடிப்படையில சிக்னேச்சரும் வாங்கியிருக்காங்க. மேலும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து இவங்களோட திருமணத்தை 60 கோடி ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. பட் இவங்களோட திருமணம் ரொம்ப பிரைவசியா நடக்கணும், தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல சேல் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்ல. மேலும் திருமணத்துக்கு அப்புறமா 2 பேருமே கரீபியன்ல இருக்க தீவுல 25 கோடி ரூபாய் செலவுல 7 நாட்கள் அவங்களோட ஹனிமூனை பிளான் பண்ணிருக்கிறதாவும் அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தானா அண்ட் விஜய் தேவர்கொண்டா 2 பேருக்குமே வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் ஸ்டார் ஜோடிக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.